என் தம்பின்னு வெளில சொல்றாத. மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா உனக்கு? அது யூஸ் பண்ண மாட்டியா? சும்மா எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நீ தானே அந்த நந்தினி அசிங்கப்படுத்தணும்னு சொன்ன. ஆமாடா, நான் தான் சொன்னேன். அந்த நந்தினி அசிங்கப்படுத்தினா அவ அவமானம் தாங்காம அருணாச்சல குடும்பமும் தெல்லிராஜன் குடும்பமும் இனிமே இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி ஊருக்கு முன்னால மாட்டிக்கிட்டு அடி வாங்கி அசிங்கப்பட்டு வான்னு நான் சொன்னேனா? செய்யற வேலையை எப்படி செய்யணும்னு யோசிக்க மாட்டேன். பாத்துக்க பரமே, இந்த பையன் பண்ண வேலைய அவங்கள ஊர் பக்கம் வரவிடாதான்னு சொன்னா நம்மள ஊரை விட்டு ஓட வச்சிருவோம் போலயே. அறிவு கெட்டவன. அண்ணே, சும்மா அறிவு இல்லாதவன் மூளை இல்லாதவன்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். கடுப்பாயிடுவேன். என்னமா எப்படி வேலையை முடிக்கணும்னு தெரியுமா என்கிட்ட சவடால் பேசுற? நீ எந்த வேலையை ஒழுங்கா முடிச்ச? வீரா, அண்ணன் கிட்ட பேசுற. யார்கிட்ட பேசுற? என்ன நீ சரியா தானே பேசுறேன்? அந்த 2 குடும்பத்தையும் காலி பண்ண எத்தனை பிளான் போட்டாரு இவரு. எல்லாத்துலயுமே இவர் தோத்து தானே போனாரு. தோத்தது மட்டுமா, இவரும் ஊருக்கு நடுவுல எல்லாரும் முன்னாடி தானே மாட்டினாரு. வீரா, வேண்டாம், பேசாத. பேசுவேன். நீ பேசினால என்னெல்லாம் பேசின என்ன? நானாச்சும் நம்ம ஊருக்காரங்க கிட்ட தான் மாட்டினேன். ஆனா நீ செஞ்ச எல்லாத்தையும் உன் வாயாலேயே சொன்னத அந்த நந்தினி கபடி கிரவுண்ட்ல எல்லாரும் முன்னாடி வீடியோ போட்டு காமிச்சாலே, அப்ப நம்பூர் ஆளுங்க மட்டுமா இருந்தாங்க? கபடியை பார்க்க வந்த சுத்தப்பட்டு ஒரு மொத்தமும் அங்கதான் இருந்துச்சு. உன்னாலதான் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். பரமே, இவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, பேச வேணாம்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பிரஷர் ஏறுது. எனக்கு தான் பிரஷர் ஆகுது. வீரா, அமைதியாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடியாது. நீ எனக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் யார் தெரியுமா காரணம்? உங்க புருஷன் தான். வீரா, பேச்செல்லாம் வேற மாதிரி போகுது. வேண்டாம், நான் சொல்றேன்ல, அமைதியாரு. முடியாது. நான் வாங்கின அடிக்கும் அசிங்கத்துக்கும் இந்த ஆளு பதில் சொல்லி ஆகணும். வீரா, என்ன உன்னை போல்றேன் பாரு. ஐயோ, வீரா, விடுடா. இதுல இருந்து கை எடுத்துறியா? வீரா, டேய், விடுடா. வீரா, டேய், விடுடா. வீரா, சொன்னா கேளு. விடுடா மாட்டனே. ஏய், யோ, விடியா. சொன்னா கேளியா? விடியா. போல்றேன் பாரு. யோ, விடியா. வேணாயா. சொன்னா கேளியா, விட்டுறியா? சண்டை போடாதீங்க. ஐயோ, வீரா. வீரா, சொன்னா கேளு. வீரா, வேணாம். டேய், விடு. வீரா, விடு. விடு வீரா, விடு. சொன்னா கேளு வீரா. விடு. இரியா, சண்டை போடாதீங்க போடாதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? அண்ணனையே கை நீட்டி அடிக்கிற. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? யோ, அவனை எந்திரிச்சு போ சொல்லு. போ சொல்லி அவனை. அவன் இனிமே என் முகத்திலேயே முழிக்க கூடாது. போ சொல்லு. எது வெளியே போடா, எது வெளியே போ. போ சொன்னா கேட்க மாட்டே நீ. ரத்தம். வீரா, வீரா ஏந்திரா. வீரா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஏந்திரு வீரா. வீரா, வீரா, டேய் எழுந்துடா வீரா. டேய் 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 வீரா, 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 எழுந்துடா. டேய் வீரா. வீரா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? 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 மூச்சு இல்ல பரமே, மூச்சு இல்ல பரமே, மூச்சு பேச்சே இல்ல பரமே, மூச்சு பேச்சே இல்ல. மூச்சு நின்னு போச்சு பரமே. மூச்சு நின்னு போச்சா? வீரா, டேய் வீரா. மூச்சு இல்ல பரமே, மூச்சு இல்ல பரமே. இல்லையா? இல்ல, என் வீரா சாக மாட்டான். நீ ஏதோ உளறிக்கிட்டு இருக்க.
உளறாத. என் வீரா சாக மாட்டான். இல்ல பருமே, வீரா, டேய் வீரா, எழுந்துடா. அவன் மூச்சு நின்னு போச்சு பருமே. நம்ம கையாலே அவனை கொண்டுட்டோமே. இல்ல, நாம கொல்லல. வீராவை கொன்னது அந்த சூர்யா. அந்த சூர்யா தான் வீராவை கொன்னுட்டான். சூர்யா தான் கொலைகாரன். அவன் தான் நம்ம வீராவை கொன்னுட்டான். பருமே, யோ, நம்ம புள்ள சாவு வீணா போக கூடாதியா? தூக்கியா அந்த சூர்யாவை. அவன் தான் வீராவை கொன்னுட்டு தலைமறைவாயிட்டான்னு ஊர் முழுக்க சொல்லு. அதுக்கப்புறம் அந்த சூர்யாவை கொல்லணும். நம்ம வீரா சாவுக்கு அவ சாவுதாயா பதில். தூக்கி அந்த சூர்யாவை. வீரா, எங்களை விட்டு போயிட்டேடா. யோ, போதும் அழுது. அழுகிய முதல் நிறுத்து. நிறுத்துரு. செத்தது என் தம்பி, கூட பிறந்த வேண்டி. என் தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு என் புள்ளையா நினைச்சு வளர்த்த வேண்டி. அவன் அழாத அழாதன்னா எப்படி அழுக வராம இருக்கா? என் கையால உன்னை கொல்லி வச்சு சாம்பிள் ஆக்கிட்டு நிக்கிறேன்டி. உனக்கு என்ன, உன் கையால இதே கையால அடிச்சு கொண்டுட்டு எனக்கு என்னன்னு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற பருமை. ஏனால் அப்படி இருக்க முடியாது பருமை. ஏன்னா அவன் என்ன அண்ணனா பார்க்கலடி, பெத்த அப்பனா பார்த்தாண்டி. உனக்கு எப்படி என் வேதனை புரியும்? 1000 தான் அண்ணியா இருந்தாலும் நீ வெளில இருந்து வந்தவ தானே. போதும் நிறுத்தியா.